வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் டேஸ்டியாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் நம்ம வல்லாரைக்கீரை துவையல் செய்ய போகிறோம். இந்த துவையல் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது ரெண்டுமே நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பும் உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். இந்த கடலைப்பருப்பும் உளுந்து நல்லா செவந்து நம்ம இதை சேர்க்குறப்ப தான் நல்லா நமக்கு துவையல் நல்ல வாசமாக நமக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டையும் வதக்கிட்டு இது கூட நம்ம 10 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், 5 பல்லு பூண்டு, இது ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்குவோம். இது கூட உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த வல்லாரையோட ஃப்ளேவரை நமக்கு மாற்றும். இது சில பேருக்கு இந்த வல்லாரையோட ஃப்ளேவர் நமக்கு பிடிக்காது. அதனால இந்த பச்சை மிளகாய் சேர்த்து செய்கிறப்ப அதோட ஃப்ளேவர் நமக்கு கொஞ்சம் மாறும். இது கூடவே சின்ன பீஸ் இஞ்சியையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு இந்த சட்னிக்கு தேவையான உங்களுடைய புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க வல்லாரைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா நீங்கள் அதோட கலர் மாறாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கிறப்போ அந்த வல்லாரைக்கீரையோட கலர் நமக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த வல்லாரைக்கீரை துவையலை நம்ம உடனே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளுக்கு மட்டும் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்த்து செய்கிறப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா தேங்காவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் அன்னைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறி வந்த பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருவோம். தேங்காய் சேர்க்காமல் அந்த துவையில் அரைச்சிங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம், வீணாக போகாது. இப்போ ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த துவையில் நம்ம சூடான சாதத்தில் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இட்லி தோசைக்கு இது கூட கொஞ்சம் தண்ணியை கலந்து சேர்த்துட்டு நம்ம சட்னியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.